வெல்கம் டு வைஆர்டி டிராவல். நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறான், அவனோட வேலை கரெக்டா. இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம்னா, இது வரைக்கும் போகாத ஒரு பிளேஸ் தாங்க இன்னைக்கு நான் டிராவல் பண்ண போறேன். சென்னையில இருந்து பள்ளப்பட்டி இன்னைக்கு டிராவல் பண்ண போறேன். ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க, BS6 அசோக் லைலண்ட் சேசஸ்ல RECல பில்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு வண்டியும் நல்ல இந்த ரூட்ல ஒரு சூப்பரான ரேட்டிங் வாங்கின வண்டி தான். Hi guys, welcome back to my another new vlog. This is Travel Logger Rafiq. So நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் சென்னையில என்னோட வீட்டுல இருந்து நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராவலை நம்ம சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்க. ஒரு 2 வாரமா எங்கேயுமே நான் டிராவல் பண்ணி போல. லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னையில இருந்து ராமேஸ்வரம் RGP டிராவல்ஸ்ல போயிருப்போம். தேவக்கோட்டை டு திருப்பூர் TNSTC, கோயம்புத்தூர் டு சென்னை VSN டிராவல்ஸ், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து சென்னையில இருக்கக்கூடிய பல்லவன் இல்லம் போயிட்டு SCTC உடைய பிராண்ட் நியூ பஸ்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி நம்ம சேனல்ல போட்டோம். ஸோ உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த SCTC வீடியோக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சுங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த டைம்ல ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க, உங்களுக்கான vlog வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம்னா, இது வரைக்கும் போகாத ஒரு பிளேஸ் தாங்க இன்னைக்கு நான் டிராவல் பண்ண போறேன். சென்னையில இருந்து பள்ளப்பட்டி இன்னைக்கு டிராவல் பண்ண போறேன். பள்ளப்பட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிளேஸ் வந்து போறேங்க, பள்ளப்பட்டி. ஸோ அந்த ரூட்ல ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்க பஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். சென்னையில இருந்து பள்ளப்பட்டி போற ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்க பஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். என்ன பஸ் வந்து பாத்தீங்கன்னா YRT டிராவல்ஸுங்க. ஸோ YRT டிராவல்ஸ் உடைய நான் AC ஸ்லீப்பர் பஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து பள்ளப்பட்டி வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. டைம் கரெக்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6:30 மேல ஆயிடுச்சு. 7 o'clock ஆக போகுது. பஸ் வந்து 9 மணிக்கு மேல. 9 மணிக்கு மேல இப்பே நான் ஏன் இன்ட்ரோ கொடுக்குறேன்னா, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஸ் பார்க்கிங் வந்து போக போறோங்க. பஸ் பார்க்கிங் வந்து எங்க இருக்குன்னா, நம்மளுடைய சிவாஜி பார்க்கிங், மதுரை வாயில்ல இருக்கக்கூடிய சிவாஜி பார்க்கிங்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நிறைய vlog நம்ம அங்கிருந்து பண்ணியிருக்கோம். ஸோ அங்கதான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரேபிடோ போட்டு அங்க போறதுக்குள்ள இப்படியே ஒரு 1 மணி நேரம் ஆயிடுங்க. ஏன்னா இப்போ ஈவினிங் டைம் நிறைய பேர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போறவங்க இருக்கனால சரியான டிராஃபிக்கா இருக்கும். அதனால ரேபிடோ போட்டு அங்க போய் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு வீட்டிலே வச்சு இன்ட்ரோ கொடுக்கலான்னு சொல்லி தான் இப்போ இன்ட்ரோ கொடுத்து இந்த ஒரு vlog வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான டிராவலை நம்ம சென்னை டு பள்ளப்பட்டி YRT டிராவல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ரேபிடோ புக் பண்ணி அந்த சிவாஜி பார்க்கிங் வந்து போலாம். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிங்க. ஸோ வானகரம்ல இருக்கக்கூடிய சிவாஜி பார்க்கிங் வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம பஸ்ஸை வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. டிரைவர் ஆனால் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பஸ்ஸை வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம், பஸ் வரட்டும். ஸோ vlog எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். நம்ம பஸ் வர்றதுக்குள்ள நம்ம பஸ்ஸை பற்றி ஒரு சில டீட்டெயில் பார்த்துடலாங்க.
YRT டிராவல்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து உங்களுக்கு பள்ளப்பட்டி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையில் இருந்து 2 ரூட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையில் இருந்து பள்ளப்பட்டி இப்போ நம்ம போகிற ரூட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து வெள்ளக்கோயில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போரூர் டோலில் உங்களுக்கு 9:40 போர்டிங் டைமுங்க. ஸோ இங்கே போரூர் டோலில் வந்து 9:40 ஆரம்பித்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டி வந்து உங்களுக்கு 7 மணிக்கு போகிறாங்க. ஸோ வெள்ளக்கோயில் இருக்குல்ல, சென்னையில் இருந்து வெள்ளக்கோயில், ஸோ அந்த பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு 10 மணிங்க. ஸோ 10 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வெள்ளக்கோயில் வந்து 7:15 வந்து போகிறாங்க. சென்னையில் இருந்து 2 ரூட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 2 ரூட் பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பருங்க. நான் ஏசி ஸ்லீப்பர் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே தூரத்தில் ஒரு பஸ் வருதுல்ல லைட் வெளிச்சத்தோட, ஸோ நம்ம பஸ்ஸு தாங்க வந்துட்டுருக்கு. YRT டிராவல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பஸ்ஸு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக காட்டுறேன். ஸோ நம்மளுடைய பஸ்ஸு வந்துடுச்சுங்க. சென்னையில் இருந்து பள்ளப்பட்டி போகிற YRT டிராவல்ஸ் வந்துடுச்சு. ஸோ டிரைவர் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், அண்ணன் வந்து லைட் வெளிச்சத்தில் பஸ்ஸை வந்து நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பஸ்ஸை நிப்பாட்டிட்டோடனே உங்களுக்கு வந்து பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து காட்டுறேன். ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க, YRT டிராவல்ஸோடைய இன்டீரியரு நல்லா பார்க்க லுக்காக சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. கிளாஸியாக உள்ளே வந்துட்டோன்னே அந்த ஃப்ரெஷ்னஸ் வைஸ் கேங் பார்த்து எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. BS6 அசோக் லைலண்ட் சேசஸில் RECல பில்ட் பண்ணியிருக்காங்க. ராயல் இன்ஜினியரிங் கோச் கரூரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து R2 பிரைம் மாடலுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே சொல்கிறேன், நான் வந்து புக் பண்ணது எந்த பர்த் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் புக் பண்ணது U4ங்க, அப்பர் 4, சிங்கிள் அப்பர் 4ல தான் புக் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாங்களா?
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கர்டன்ஸ் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக நல்லா சூப்பராக ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் யூஎஸ்பி டைப்லேயே கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே ரீடிங் லைட்டு, பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான குஷின் டைப் பெட்டுங்க. உங்களுக்கு அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ வந்துடுது, எலிவேட்டட் டைப் பில்லோ வந்துடுது. ப்ளஸ் அடிஷ்னலாகவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா YRT டிராவல்ஸில் இருந்து ஒரு சூப்பராக ஒரு ப்ளஃபியான பில்லோவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட்டும் வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு பிளாங்கெட்டும் கொடுக்குறாங்க. நான் ஏசிலையும் வந்து பிளாங்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனும் கொடுத்துருக்காங்க, நான் ஏசியில் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. இதோட என்னங்க வேணும், நான் ஏசியில் ஃபேனு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்விட்ச் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்கர்டன்ஸ் நல்லா சூப்பராக நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்பருங்க. ஸோ அதே சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, ரீடிங் லைட்டு, 2 பேருக்கும் சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான குஷின் டைப் பெட்டு, ப்ளஃபியான பில்லோ, அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சேர்த்து ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லக்கேஜ் ஹோல்டர் 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. டபுள் அப்பர்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் வந்து கொடுத்துட்றாங்க, பெட்ஷீட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணா, பைலட் அண்ணா இருக்காங்க. மொத்தம் 2 டிரைவர் அண்ணா இருக்காங்க. அதில் ஒரு டிரைவர் அண்ணாவை நம்ம வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு அண்ணன் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ணா உங்கள் பேர்னா? செந்தில்குமார். எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 24 வருஷம். YRT டிராவல்ஸில் வந்து 4 வருஷம், சரி 1 வருஷம். 1 வருஷம் ஆகுது. ஓகேண்ணா. ஸோ இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. சென்னையில் இருந்து எந்தெந்த ரூட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க? சென்னையிலேருந்து பள்ளப்பட்டிங்க, சென்னையிலேருந்து வெள்ளக்கோயில் 2 ரூட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேண்ணா. ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங், சென்னையில் இருந்து பள்ளப்பட்டி போகிற பஸ் டைமிங் இங்கே 9:40. காலையில் 6 மணிக்கு போயிடுவீங்க. ஓகேண்ணா. சென்னை டு வெள்ளக்கோயில் போகுதுல்ல அந்த பஸ்ஸு? சென்னை இங்கே சென்னையில் வந்து 9:50. ஓகே. அங்கே காலையில் வந்து அங்கே 7:10 போயிடுவீங்க. ஓகேண்ணா. வழியில் எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறீங்க? உளுந்தூர்பேட்டையில் கொடுக்குறீங்க. ஓகேண்ணா. இந்த வண்டி புது வண்டி, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. பேசஞ்சரோடைய ரெஸ்பான்ஸில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுங்களா? நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஸோ இன்னும் நீங்கள் டிரைவிங்கில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். ஓகேண்ணா. ஸோ நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டுங்க அசோக் லைலண்ட் சேசஸில் RECல R2 பிரைம் மாடலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ BS6ங்க, பிராண்ட் நியூ பஸ்ஸு. ஸோ இப்போ வந்த புது வண்டினால உங்களுக்கு வந்து கம்பெனியில் 80 லாக் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு மைக் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதனா உங்களுக்கு ரெஸ்ட் ஸ்டாப்பு, உங்களுக்கு ட்ராப்பிங் வருதுன்னா உங்களுக்கு மைக் மூலியமாகவே டிரைவர் அண்ணா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு ஃபியூச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ்லாம் வந்து இப்போ வந்து BS6 இந்த REC R2 பிரைம் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டுங்க. நல்லா பக்காவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக நல்லா இருக்கு இல்லைங்க. நான் ஏசினால வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குங்க. வண்டி வந்து மூவ் ஆகிட்டோன்னே அந்த டோர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டா காற்று நல்லா ஜில்லுன்னு வரும். சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம பஸ்ஸை பற்றி ஒரு சில பேசிக் டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ YRT டிராவல்ஸ். ஸோ இந்த பஸ்ஸோட டைமிங் சென்னை டு பள்ளப்பட்டி போகிற நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 9:40 போரூர் டோல், வானகரம் டோல் இருக்குல்ல, அங்கே தான் வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் போர்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் கொடுத்துருக்காங்க. கோயம்பேடு வந்து உங்களுக்கு போர்டிங் அந்த டிராப்பிங் வந்து கொடுக்கலங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போர்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா போரூர் டோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஆம்னி பஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்குல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இவங்க வந்து கோயம்பேடு வந்து டிராப்பிங் அண்ட் போர்டிங் வந்து கொடுக்கல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போர்டிங்கே போரூர் டோல் தான் கொடுத்துருக்காங்க. போரூர் டோல் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், SP கோயில், பரனூர், செங்கல்பட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வரைக்கும் உங்களுக்கு வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மணிக்கெலாம் வந்து பள்ளப்பட்டி வந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம்.
ஸோ சென்னை டு பல்லப்பட்டி எந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து உங்களுக்கு விழுப்புரம் வழியா உங்களுக்கு பெரம்பலூர் போறாங்க. பெரம்பலூர் வழியா துறையூர் போயிட்டு துறையூர்ல இருந்து நாமக்கல் கரூர் வழியா உங்களுக்கு பல்லப்பட்டி போறாங்க. ஸோ இதான் நம்ம பஸ் போற ரூட்டு. சென்னை டு வெள்ளக்கோயில் இருக்குல்ல, அந்த பஸ் எந்த ரூட்ல வந்து போகுது பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து உங்களுக்கு உளுந்தூர்பேட்டை போயிட்டு உளுந்தூர்பேட்டையில இருந்து வாழப்பாடி வழியா உங்களுக்கு மெட்டாலா மங்களாபுரம் வழியா உங்களுக்கு ராசிபுரம் கனெக்ட் பண்ணி ராசிபுரம்ல இருந்து உங்களுக்கு கரூர் போய் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கோயில் போகுது. ஸோ 2 பஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சேலமே கனெக்ட் பண்ணலங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூர் வழியா ஒரு பஸ் வந்து பல்லப்பட்டி, இன்னொன்று பஸ் வந்து பாத்தீங்கன்னா கரூர் வழியா உங்களுக்கு வெள்ளக்கோயில் போகுது. ஸோ இதான் 2 பஸ்ஸும் போற ரூட்டு. ஸோ இந்த ரூட்டு தான். ஸோ ரிட்டர்ன் டைரக்ஷன்ல நம்ம பஸ் போற டைமிங் பார்த்துடலாங்க. ஸோ ரிட்டர்ன் டைரக்ஷன்ல பல்லப்பட்டியில உங்களுக்கு 7:50க்கு எடுத்து உங்களுக்கு காலையில 5:30 மணிக்கெல்லாம் வந்து இங்க போரூர் டோல்ல வந்து டிராப் பண்ணிடுவாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வேலை முடிச்சுட்டு ஊருக்கு போறவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9:40 வேலை முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு வந்துட்டு நீங்க அழகா பஸ் ஏறிட்டீங்கன்னா காலையில 7 மணிக்கெல்லாம் நீங்க வந்து பல்லப்பட்டி போயிடலாம். ரிட்டர்ன் உங்களுடைய ஹாலிடேலாம் முடிச்சுட்டு நீங்கள் சென்னை வரீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அங்கே 7:50க்கு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தாலும் நீங்கள் காலையில் சீக்கிரமாக சென்னை வந்துட்டு கூட ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய YRT டிராவல்ஸு. ஸோ இன்னைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. ஸோ நான் புக் பண்ணது இந்த சைடு சிங்கிள் அப்பரு. எனக்கு சென்னையில் இருந்து பல்லப்பட்டி போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 800ங்க, 800 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. இன்னைக்கு நான் டிராவல் பண்றது ஒரு நார்மல் ஒர்க்கிங் டேல டிராவல் பண்றேன். ஸோ இன்னைக்கான டிக்கெட் ஃபேர் எனக்கு சென்னையில இருந்து பல்லப்பட்டி போறதுக்கு சைடு அப்பர் வந்து 800 ரூபா. இதே நீங்க டபுள் அப்பர்ல டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கான டிக்கெட் ஃபேர் 750. பட் இந்த டிக்கெட் ஃபேர் ஒரே டிக்கெட் ஃபேரா இருக்காது, உங்களுக்கு வந்து டிக்கெட் ஃபேர் வந்து மாறும். இதே வீக்கெண்டு வந்து நீங்க டிராவல் பண்றீங்கன்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதே போல் டபுள் அப்பர்லேயும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றபடி சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே இந்த ஒரு vlogல டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம பஸ் பார்க்க நல்லா பல நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒயிட் கலரில் பார்க்க சூப்பராக இருக்குது. பிராண்டிங் பார்த்தீங்களா, முன்னாடி நல்லா லைட் வெளிச்சத்தில் பார்க்க நல்லா இருக்குது. YRT டிராவல்ஸ் 2+1 லக்ஸரி ஸ்லீப்பர் பஸ். ஸோ நல்லா சூப்பரான ஒரு சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க சென்னை டு பல்லப்பட்டி. இன்றைக்கி நம்ம வந்து எப்படி இருக்குது ட்ராவல் எப்படி போகுது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நம்மளுடைய vlog-ஐ சென்னை டு பல்லப்பட்டி இந்த YRT உடைய பிராண்ட் நியூ பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். YRT டிராவல்ஸில் இருந்து நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. இது எல்லா பேசஞ்சருக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங்க கரெக்டாக வந்து போரூர் டோலில் தான் வந்து போர்டிங் ஃபஸ்ட்டு போர்டிங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கோயம்பேடு வந்து போர்டிங் கொடுக்கல. உங்களுடைய ஃபஸ்ட்டு போர்டிங் இங்கே போரூர் டோலில் வந்து கரெக்டாக வந்து 9:40ங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 தான் ஆகுது. ஸோ இன்னும் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட நமக்கு இருக்குங்க. ஸோ ஆனால் நம்ம பஸ் அட்வான்ஸாக வந்தாச்சு. பேசஞ்சர் வந்துட்டாங்கன்னா போட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் ஒரு பஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்துட்டிங்கன்னா இந்த வானகரம் டோல் வந்துட்டிங்கன்னா லைனாக ஆம்னி பஸ்ஸை பார்க்கலாம். ஏன்னா ஆம்னி பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நிறைய பஸ் வந்து இந்த டோல் வழியாக நிறைய கிராஸ் ஆகும். ஸோ நீங்கள் பஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பஸ் ஃபேனிங் பண்ணலாம். நிறைய பஸ்ஸை வந்து வீடியோ எடுக்கலாம். நிறைய பஸ் வந்து போகும். நம்ம கண்ணுக்கு எதிரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் போகும். அது பார்க்கவே நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் வண்டி வரப்போகுதுங்க. ஸோ YRT டிராவல்ஸில் ஏசி ஸ்லீப்பர் வண்டி வந்து வரப்போகுது. இப்போ இருக்க 2 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பரு. ஸோ இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸு வரப்போகுது. YRTயில் வந்து ஏசி ஸ்லீப்பர் வண்டி வந்து வரப்போகுது. இன்னொரு 2 மாதத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டோடனே அந்த பஸ்ஸு நம்ம ரிவ்யூ எடுத்து போடலாம்.
ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிங்க. கிளாம்பாக்கம் வந்திருக்கோம், கேசிபிடி வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து இங்கே என்னால் பேசக்கூட முடியலங்க, ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சு. நம்ம வந்து சென்னை டு ராமேஸ்வரம் RGP ட்ராவல்ஸில் நம்ம வந்து vlog பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது சரியான மழை, என்னால் இறங்கி கூட பேச முடியல. இப்போ தான் வந்து கிளாம்பாக்கம் வந்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு. அன்னைக்கு வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை எதுவுமே இல்லைங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ கிளாம்பாக்கமில் நம்மளுடைய YRT ட்ராவல்ஸ்க்கு என்ன பிளாட்ஃபார்ம்னா 12ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முங்க. 12th பிளாட்ஃபார்மில் 7ஆம் நம்பர் பே. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய YRT ட்ராவல்ஸுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. YRT ட்ராவல்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பல்லப்பட்டி. ஸோ இந்த ரூட்டில் ஒரு நல்ல ரேட்டிங்க. ஸோ இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெற்றி இன்னும் ரெண்டு மூணு ட்ராவல்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதில் இவங்க வந்து நல்ல ரேட்டிங்க, 4.5 சம்திங் தான் ரேட்டிங் வந்து வச்சுருக்காங்க ரெட் பஸ்ஸில். அதே போல் சென்னை டு வெள்ளக்கோயில் போகுதில்ல, அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கின வண்டி தாங்க. 2 வண்டியும் நல்ல இந்த ரூட்டில் ஒரு சூப்பரான ரேட்டிங் வாங்கின வண்டி தான். One hour later. ஹாய் கைஸ், குட் மார்னிங். டைம் வந்து கரெக்டாக மணி 1:25ங்க. மிட்நைட் 1:25 நமக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. ஸ்ரீ காமாட்சி மெஸ் கரெக்டாக வந்து செங்குறிச்சி டோல்கேட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோங்க. சென்னை டு ஈரோடு ரிதம் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவங்களும் இந்த இடத்துல தான் விட்டுருக்காங்க. லைனாக வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, பின்னாடி JB கனெக்டு, நம்ம வண்டி, SK பாலு எல்லா வண்டியும் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. ஸோ உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா ஹைஜீனிக்காக இருக்குங்க. ஒரு 1.5 மணி நேரம் தான் தூங்கினேன், ரொம்ப தூங்கலை, ஆனால் ஒரு நல்ல ஒரு நார்மலான தூக்கங்க. ஸோ வாங்க இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம், அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் கரூர் தாண்டி அந்த கரூர் டு பல்லப்பட்டி அந்த ரூட்டெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு சென்னையில் இருந்து பல்லப்பட்டி போகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து வெள்ளக்கோயில் போகிற பஸ்ஸுங்க. ஸோ இந்த பஸ்ஸு BS6, சாரி இந்த பஸ்ஸு BS4, நம்ம பஸ்ஸு BS6, 2 பஸ்ஸு ஒரே இடத்துல நிற்கிறது சூப்பரான இதுங்க.
ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டி வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இங்கே ஷெட்யூல் வந்து 7 o'clock, ஆனால் 6:30க்கெலாம் வந்தாச்சு. ஒரு ½ hour முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டி வந்துட்டோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பள்ளப்பட்டி வரேன். இது வரைக்கும் நான் பள்ளப்பட்டி வந்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பிளேஸை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டி வரேங்க. ஸோ கேபின் பார்த்துருப்பீங்க, நான் கரெக்டாக வந்து அந்த ரெஸ்ட் ஆஃப் நிப்பாட்டினாங்கல்ல செங்குறிச்சி டோல்கேட்டுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டை, ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து திருமாந்துறை டோல்கேட் வரைக்கும் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டேன். எனக்கு நாமக்கல் வந்ததும் தெரியல, கரூர் வந்ததும் தெரியல. கரூர் தாண்டி தான் முழிச்சு கொஞ்ச நேரம் கேபின் பண்ணேன். இந்த ரூட்டு அரவங்குறிச்சி ரூட்டு அதெல்லாம் வந்து பண்ணேன். இந்த பள்ளப்பட்டிக்கும் கரூருக்கும் இடையில அரவங்குறிச்சி அது ஒரு மெயினான போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். கரூருக்கு அப்புறம் டேரெக்டாக பள்ளப்பட்டின்னு சொல்லியிருப்பேன். அரவங்குறிச்சி அது வந்து மெயினுங்க. ஸோ மற்றபடி ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ரூட்டில். சென்னை டு பள்ளப்பட்டியில் ஒரு சூப்பரான சர்வீஸுங்க YRT ட்ராவல்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சென்னையில் இருந்து பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், கரூர், அரவங்குறிச்சி வர்றதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பள்ளப்பட்டி வந்திருக்கேன். வெள்ளக்கோயில் வண்டியும் ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பள்ளப்பட்டி வண்டியும் ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பள்ளப்பட்டி மக்களே, யாராச்சும் நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு ஹாய்ன்றதை தட்டி விடுங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் மக்களே. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 9.8 தாராளமாக தருவாங்க. ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க YRT ட்ராவல்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். டாட்டா.